ஹை கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டாச்சு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் அ காம்போ ஆஃப் லிக்விடிட்டி அண்ட் ஃபேர் வேல்யூ கேப். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ராவாக தான் எடுத்திருக்கேன், செம்ம வேல்யூபிளாக இருக்கும். ஸோ வீடியோவை மற்ற வீடியோ மாதிரி இல்லாமல் எப்போதும் போல் நோட் அண்ட் பெண்ணை எடுத்துகிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா இந்த வாட்டி கொஞ்சம் உங்கள் சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக அதை லைவாக ஒன்றுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ செட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். இன் திஸ் வீடியோ we will discuss about liquidity. வாட் இஸ் liquidity? அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கைஸ். அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா உங்களுக்காக தான் கோர்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீயாக. தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கிறதுலே குவாலிட்டியாக செய்யணும், அதான் நம்ம டார்கெட். இருவாங்க கைஸ், முதல்ல பார்ப்போம். வாட் இஸ் லிக்யூடிட்டி? லிக்விடிட்டினா என்ன? முதல்ல லிக்விடிட்டி நடந்ததுன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். லிக்விடிட்டி ஸ்வீப் அங்கே எங்கெல்லாம் ஆகுதோ முதல்ல மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி மார்க்கெட் ட்ரெண்ட். மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க கைஸ். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபேக், நீங்கள் முதல்ல இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிடுற. இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு ஒன்று இருக்கும். அதாவது உங்கள் ஸ்டாப் லாஸை அவங்க ஹண்ட் பண்ணுவாங்க. அது கீழே போயிட்டு நீங்கள் நினச்ச ஸ்ட்ராட்டஜி என்னமோ கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் உங்கள் ஸ்டாப் லாஸை தட்டிட்டு தான் மேலே போகும். ஐ மீன் நீங்கள் நினச்ச டார்கெட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி வரப்போ நம்மலாம் பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் ஆகும். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப்பை நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிக்க தெரியணும், ஃபைன் பண்ண தெரியணும். அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரியணும். ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அவ்வளோக்கா யாருக்குமே மாஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பை இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக மாஸ்டர் பண்ண போகிறோம். இந்த கிராஷ் கோர்ஸை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு நோட் அண்ட் பென்னோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா ஒரு லேப்டாப் இல்லைனா உங்கள் சார்ட்டை ஆன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சு பாருங்கள். முதல்ல எப்போல்லாம் சார்ட்டில் லிக்விடிட்டி ஆகுதோ அப்போல்லாம் முதல்ல மார்க் பண்ணுங்கள் கைஸ். ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்போ தான் இருங்க நான் லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன் என்னான்ட்டு பாருங்கள். இது என்னோடய சார்ட்டு. பார்க்க கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், பட் இப்போ நம்ம மெத்தட் தான் பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ அந்த வேலையை பார்ப்போம். 4 hours கேண்டிலில் போய்க்கிற இங்கே கீழே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துகிட்டே இருக்கும். முதல்ல லிக்விடிட்டி ஸ்வீப் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் ஹையஸ்ட்டு மார்க்கெட்டில் அதிகமான பையர் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்களோ அங்கே தான் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அதிகமாக ஏற்படும். நல்லா தெரியும் பார்த்தாலே லிக்விடிட்டி ஸ்வீப். இதை பாருங்கள் எவ்வளோ லிக்விடிட்டி, அப்போ அங்கே எவ்வளோ பேர்ஸ் பையிங் செல்லிங் நடந்திருக்கும்னு பாருங்கள். இந்த மாதிரி திடீர்னு ஒரு பெரிய கேண்டில் வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே தான் இந்த இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதை நான் எப்படி முதல்ல இந்த மாதிரி லிக்விடிட்டியான இடத்துலலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கீழே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரா பண்ணிக்கிட்டிங்களா? ட்ரா பண்ணதுக்கப்புறம் லிக்விடிட்டி எல்லாம் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இந்த பாருங்க, நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு நல்ல ஒரு டவுன் போயிருக்கு, நல்ல டவுனில் புஷ் பண்ணியிருக்காங்க. ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். இங்கே ஒரு நல்ல டவுன் சைடு புஷ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை, பார்த்தா தெரியும். இங்கே நல்ல ஒரு டவுன் வந்திருக்கா. ஆனால் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அப் சைடில் கொண்டு போக மாட்டாங்க.
இங்கே ஏன்னா இன்னும் பாருங்கள், பையர்ஸ் நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரெய்லர்ஸை ஏமாத்துறதுக்காக இங்கே ஒரு வாட்டி புஷ் லைட்டாக கொண்டு போயிட்டு நம்மளாம் என்ன பண்ணுவோம், இந்த கேண்டலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே போகும்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஐ மீன் இதையும் வரைஞ்சி காட்டுற பாருங்க, ஸ்டாப் லாஸை இங்கே வச்சுருப்போம். அதாவது ஐ மீன் ஃபேர்வெல் கேப் அதுக்கெல்லாம் கான்செப்ட் எதுவுமே தெரியாதவங்களாம் எப்படி வச்சுருப்பாங்கன்னு சொல்கிற, இப்படி வச்சுருப்பாங்க கரெக்டாக. இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது இன்ஸ்டியூஷன் ட்ரேடருக்கு தெரியும், ரீட்டைல் ட்ரேடர் இப்படி தான் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக அவங்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பவரை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா தயவுசெய்து சொல்கிறேன். இந்த கேண்டில் பெரிய கேண்டில் இருக்கா, இது பேர் ஃபேர் வேல்யூ கேப்பு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, இதோட மேல் வைக்கியும் கீழ் வைக்கியும் முதல்ல நீங்கள் ஒரு ரெக்டாங்கிளை வச்சு ஃபில் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது ஆக்சுவலாக, பட் இது வந்து ஃபேர் வேல்யூ கேப் தான், லாங் டேர்மில் வந்திருக்கு. எப்போதும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபேர் வேல்யூ கேப் வந்து அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப், ஃபேர் வேல்யூ கேப், இது ரெண்டுத்தையும் முதல்ல மாஸ்டர் பண்ணணும். ஃபேர் வேல்யூ கேப், லிக்விடிட்டி, இந்த காம்போ இல்லைன்னா ஃபேர் வேல்யூ கேப் இல்லைன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு காம்போ யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்களாலே நீங்கள் ஒரு 83-84% வின் ரேட் உள்ள ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். சாரி, நான் இப்போ முதல்ல இந்த லிக்விடிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பயங்கரமான ஒரு ஸ்வீப் நடந்துட்டு லைட்டாக அப்படி மேலே போகிற மாதிரி போயிட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே பிக் பிளேயர்ஸ் பயங்கரமாக ப்ரெஷர் ஆன் பண்ணிட்டாங்க. இதை பாருங்கள், இப்பயும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ரீட்டைல் ட்ரேடர் இங்கே வந்துட்டு இந்த லைனை வந்து இவ்வளோ தூரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே சில பேர் எடுப்பீங்க, இங்கே ஆர்டர் பிளாக் பண்ணிவிட்டு உங்கள் டார்கெட்டை இது வரையும் புஷ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க, ரைட்டா. ஆனால் அங்கேயும் இன்ஸ்டியூஷன் பிளேயர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் இங்கே நடந்திருக்கா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன், இன்ஸ்டியூஷன் ட்ரேடர் பாருங்க, அங்கேயும் நான் சொன்ன மாதிரி திருப்பி இதை பாருங்கள், எப்பப்பெல்லாம் இந்த ஃபேர் வேல்யூ கேப் நடக்குதோ அந்த ஜோனுக்கு திருப்பி வரும் கேண்டில், அதுக்கப்புறம் தான் ஒரு பிக்கஸ்ட்டு புஷ் நடக்கும். அது எப்போதும் நான் ஃபைன் பண்ணிக்கோங்க. ஃபேர் வேல்யூ நடந்ததுக்கப்புறம் எப்போதும் ட்ரேட் பண்ணாதீங்க, முன்னாடியும் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் சொல்கிற மாதிரி திருப்பி அந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகும், அந்த ஜோனில் எடுங்க, கன்ஃபார்மாக உங்கள் டார்கெட்டை தாண்டி போயிடும். லிக்விடிட்டி ஸ்வீப்பும் அங்கே, இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு முதல்ல நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். லைக் திஸ் liquidity sweep and then this liquidity sweep, and after all நம்ம எல்லோரும் சொன்ன மாதிரி நம்மளாம் சொன்ன மாதிரி அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் திருப்பி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஜோனில் பாருங்கள் கைஸ், நீங்களே சொல்லுங்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் பண்ணியிருந்தோன்னா என்னன்னு மட்டும் பாருங்கள். ஐ மீன் நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ஏன் ரொம்ப கீழே இதோ நான் சொன்ன மாதிரி அந்த எஃபிஜி அந்த ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட எஸ்எல் வச்சுட்டு உங்கள் டிபியை நல்லா தூக்கி இவ்வளோ தூரம் வைக்கலாம். எப்போல்லாம் இது மாதிரி நடக்குதோ அப்போல்லாம் பயங்கரமாக தான் நடக்கும், பயங்கரமான மாஸ்டர் புஷ் நடக்கும்.
இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு பயங்கரமான ஒரு ரிவார்ட் ரேஷியோ இருக்கும். ரிஸ்க்கு ஓரளவு மீடியமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இத்தனை பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குன்ட்டு. சரி, இப்பயும் நான் சொல்கிறது உங்கள் சில பேருக்கு இதாக தான் இருக்கும். நான் வேணால் காட்டுற பிப்பு எத்தனை ஏறி இருக்குன்ட்டு நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து. ஆக்சுவலாக அங்கே ரீட்டைல் ட்ரேடர் வாட்டி வச்சுருந்தாங்களே, அதையும் பாருங்கள். 96 பிப்பு இங்கே வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் இப்போ லாங் டைம் போயிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 246 பிப்ஸு கைஸ். இந்த பாருங்கள், இது மாதிரி தான் ஃபேர் வேல்யூ கேப் அண்டு லிக்விடிட்டி ஸ்வீப்பு ரெண்டு காம்போவும் யூஸ் பண்ணிங்கன்னா சொல்கிறேன். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், முதல்ல பேப்பர் ட்ரேடிங்கை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் தென் அதில் கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு டிசிப்ளின் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேணால் லைவ் அக்கௌண்ட்டு வாங்க. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நிறையா ட்ரேடர்ஸ் பிகினர்ஸு நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரியே இன்னும் ட்ரேடிங் பேசிக்ஸே தெரியாமல் நீங்கள்லாம் வரீங்க கைஸ். ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம சேனலில் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் வந்துடும். ஃபைனான்ஸ் ரிலேட்டட், ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, என் பர்சனல் ரிலேட்டட் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த சேனலில் வந்துடும். ஸோ இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இப்போ நீங்கள் மட்டும் ஒரு 20s இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏஜ் பர்சன் ஆனதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஓரளவுக்கு ஒரு அடல்ட்டாக மாறுவீங்களே, அப்போ சொல்கிற கன்ஃபார்மாக நான் சொன்னபடி செஞ்சீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு 40 வருஷம் உழைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 20 இயர்ஸ்லேயே ரிட்டையர் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு சிம்பிளாக தமிழில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. செம்ம குவாலிட்டியான வீடியோஸ் மட்டும்தான் இதில் நான் அப்லோட் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி 2 வீடியோ வந்துடும் கன்ஃபார்மாக. ஸோ அன்டில் தென் பை கைஸ். ட்ரேட் வித் பிரவீனா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை, see you guys.